நண்பர்களுக்கு வணக்கம். இருமணிகத்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று இந்தியாவில் இருந்தார். இந்த நிலைமையில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் காபூலில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இதில் ஏற்பட்ட இந்த விளைவுகள் என்னன்றதை பார்க்கலாம். அது போக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை அழிக்க நினைக்குது, இந்தியா ஆப்கானிஸ்தானை உருவாக்க நினைக்குது. ஸோ இதில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் காபூல் நகரில் பார்த்தீங்கன்னா சில பகுதியில் நேற்று பயங்கரமாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இதில் மெயினாக அவங்க டார்கெட் பண்ணது யாரை பார்த்தீங்கன்னா, தாலிபான் பாகிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய ஒரு தாலிபான் அமைப்பான அந்த டிடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெரிக்கே தாலிபான், அதோடைய சீஃபான நுர்வாலிய மசூத் அப்படின்றவர் தான் டார்கெட் பண்ணி இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த டார்கெட்டில் அவர் எலிமினேட் பண்ணப்பட்டாங்க, அதாவது அவர் கொன்னுட்டோம் அப்படின்ற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் இனிஷியலாக வந்துச்சு. ஆனால் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதோட ஒரு ஆடியோ, அதாவது நான் உயிரோடு தான் இருக்கேன், சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைமோட பார்த்தீங்கன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணி போட்ட ஒரு ஆடியோ வெளியாகி பாகிஸ்தானுக்கு ஒரு ஆச்சரியத்தையே கொடுத்துச்சு. இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அவர் சாகலை அப்படின்றத கிளியர் மெசேஜாக சொல்கிறதுக்காக அவர் இந்த வீடியோவை அமிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த நேஷனல் அசம்பிளியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிடிபிக்கு எதிராக நடத்துகிற வார் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தாலிபான் அரசு, அதாவது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் ஆண்டுகிட்டு இருக்க தாலிபான் அரசுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. காபூலில் 2 பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கேட்டதாகவும் தாலிபான் அத்தாரிட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான அந்த பார்டர் டென்ஷன் இப்போ ஒரு பெரிய மேஜர் எஸ்கலேஷனாக மாறி இருக்கு. இது ஒரு புதிய லெவலுக்கு போயிருக்கணும்னு பார்க்கப்படுது. இதோட பின்னாடி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்னேக் டேஸ்ட் இட்ஸ் ஓன் வெனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு அதனுடைய விஷத்தையே சாப்பிடுது இப்போ அப்படின்ற மாதிரி தான். அதாவது பாகிஸ்தான் வளர்த்த டெரரிஸ்ட் இப்போ பாகிஸ்தானுக்கே ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த டிடிபி தீவிரவாதிகளோட ஆம்புஷ், அதாவது இவங்க எப்படி தாக்குதல் நடத்தினாங்க, இதோட இந்த பாகிஸ்தான் காபூலில் ஏன் போயிட்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றதுக்கான ஒரு பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கைபர் பத்தான்குவா மாகாணத்தில் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தெரிக்கே தாலிபானுடைய ப்ளஸ் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இவங்கெல்லாம் பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த தெரிக்கே தாலிபான் மாகாணத்தில் இருக்கிற ஒரக்ஸாய் மாவட்டத்தில் பாகிஸ்தான் மிலிட்ரி கான்வாய், அதாவது மிலிட்ரியோடைய வேன் பீப்புள் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த டிடிபி தீவிரவாதிகள் ஒரு டெட்லி ஆம்புஷ் பண்ணுறாங்க, அதாவது மறைஞ்சிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் உட்பட 11 பாகிஸ்தான் சோல்ஜர் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதலுக்கு டிடிபி பொறுப்பெடுத்துச்சு அந்த டைம்ல. இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா 30 மிலிட்டன்ஸ் பாகிஸ்தான் கொல்ல திட்டம் போட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் ரைடை பாகிஸ்தான் ஆர்மி நடத்தினாங்க. இதை அவங்க எப்படி அரங்கேட்டாங்கன்னா, ஒரு இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில், அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரதை வச்சுட்டு இந்த ஒரக்ஸாய் அப்படின்ற மாவட்டத்தில் டிடிபியோட பதுங்கு குழிகள், அப்புறம் அவங்க எங்கெல்லாம் மறைஞ்சிருக்காங்களோ அது மேலே மல்டிபிள் ரைட்ஸ் அவங்க நடத்துறாங்க. இந்த ரைட்ஸ் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை இந்த 2 நாள் நடந்துச்சு. இதில் மொத்தமாக 30 மிலிட்டன்ஸ் நாங்கள் கொண்டு இருக்கோம், அதாவது 30 தீவிரவாதிகளை நாங்கள் கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மிலிட்டரி சொல்றாங்க. இந்த கொடூரமான செயலுக்கு நாங்கள் பழி வாங்கிட்டோம், முக்கிய குற்றவாளிகளை நாங்கள் தண்டிச்சிட்டோம், அவங்களுக்கு நாங்கள் ஒரு தண்டனையை கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பிளஸ் அவங்களுடைய ஆர்மியும் சொல்லியிருக்கு. இதுக்கிடையில தேரா இஸ்மாயில் கான் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னமும் சண்டை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஆர்மி, அதாவது பாகிஸ்தான் ஆர்மி போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் தீவிரவாதிகளை கொண்டுட்டு இருக்கோம், அங்கே ரெய்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்லும் போதும் ஃப்ரைடே அன்னைக்கு என்னாச்சுன்னா நைட்டு தேரா இஸ்மாயில் கான் அப்படின்ற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. அந்த சென்டரில் இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ட்ரைனிங் சென்டர், இந்த சென்டரில் திரும்பவும் டிடிபி தீவிரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூசைட் பாம்பர்ஸ் அப்படி அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சூசைட் பாம்பர்னு உங்களுக்கு தெரியும், பாம்பு உடம்புல கட்டின்னு போய் மக்களோ இல்லை ஆர்மி பர்சனோ இருக்கிற இடத்துல போய் அவங்க தன்னைத்தானே வெடிக்க வச்சு எல்லாரையும் கொல்லுவாங்க. இதுதான் சூசைட் பாம்பர்ஸ் சொல்லக்கூடியது. இவங்களும் பல பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதில் பல வெடிப்பு சத்தங்களும் அந்த ஏரியாவில் கேட்டிருக்கு. அது இல்லாமல் துப்பாக்கி சண்டைகள் இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இந்த அட்டாக்குக்கும் பாகிஸ்தானிய தாலிபான் பொறுப்பேற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிடிபி பொறுப்பேற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கிடையில பாகிஸ்தான் பெரிய ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. நேற்று நடந்த பிரஸ் மீட்ல ஆர்மி ஜெனரலோடைய லெப்டினன்ட் அகமது ஷரீஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கான் தாலிபான்
தாலிபான் கவர்மெண்ட் தங்களோட மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி அட்டாக்கு வந்து யூஸ் பண்ண அனுமதிக்கக்கூடாது. அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து தீவிரவாத அமைப்புகள் வந்து பாகிஸ்தானை வந்து தாக்குதலுக்காக அனுமதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே அவங்க உருவாக்கணும் தான் இப்போ அவங்களுக்கு வினையாக வந்து நிற்கிது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கும் வன்முறைக்கு பின்னாடி இந்திய பேங்கிங் இருக்குது. அதாவது இந்தியா வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ராவையும் அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு வந்து இந்தியா தரப்புல இருந்து உடனடியாக ஒரு பதில் கொடுத்தப்பட்டிருக்கு. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இந்தியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து அவங்களா உருவாக்குன ஒரு விஷயம் தான் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே. இப்போ இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. இதுக்கிடையில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வந்து காபூல் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் என்ன சொல்றாங்க இந்த ஒரு டெட்லி அட்டாக் வந்துட்டு பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அபிஷியல் குற்றச்சாட்டை வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து வைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் தான் காரணம். முதல்ல காபூல்ல எக்ஸ்ப்ளோஷன் கேட்ட பிறகு தாலிபான் ஸ்போக்ஸ்மேன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எடுத்தோடனே அவங்க பாம்பு அடிச்ச உடனே சொன்னார் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நடந்தபோது இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் தான் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த தாக்குதலில் யாருக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படல அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் சொன்னாங்க. அது போக அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, காபூல் மற்றும் பக்திகா மாகாணத்தில் நடந்த இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பிளேம் பண்ணாரு. இது போக தாலிபான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான எச்சரிக்கையும் கண்டம்னேஷனும் இந்த தாக்குதலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவங்களுடைய இதுலேருந்து சொல்லும்போது பாகிஸ்தான் இந்த செயலை வந்து ரொம்ப கடுமையான கேவலமான ஒரு தாக்குதலாக பண்ணியிருக்கு, இது வந்து கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய இந்த ஆக்ஷன் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய வரலாற்றிலேயே முன்பு எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு வன்முறை நிறைந்த மற்றும் ப்ரொவோகேட்டிவ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வாருக்கு தூண்டும் விதமாக வந்து இந்த சண்டே வந்து இருந்திருக்கு, இந்த தாக்குதல் இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய சோவர்னிட்டியை வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானோட வான் எல்லையை மீறி தேசத்தினுடைய இறையாண்மையை மீறி எங்க மீது வந்து தாக்குதல் நடத்திருக்குது, இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனை மேலும் வந்து மோசம் அடைஞ்சதுன்னா அதனுடைய விளைவுகள், அதாவது வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்க்கு பாகிஸ்தான் மிலிட்டரி தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டைரக்டா நீங்க திரும்பவும் இதை வந்து எஸ்கலேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க மிகப்பெரிய தாக்குதலை நாங்க எங்க சைட்ல இருந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தாலிபான் வந்து சொல்றாங்க. தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் முக்தாதி நியூ டெல்லியில இருந்தார் நேத்து. அவர் வந்து அங்க பேசும்போது அதான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் வந்து நான் வந்து சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாவத்தை ஸ்ட்ரென்த் மூலியமா சால்வ் பண்ண முடியாது. நாங்க டயலாக் மற்றும் டிப்ளமேசிக்கான கதவை வந்து எப்பவுமே திறந்து வச்சிருக்கிறோம். நீங்க வந்து எங்ககிட்ட பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலாம் நடத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆப்கானிஸ்தானுடைய கரேஜை வந்து டெஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து சோவியத் யூனியனுக்கு இது தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், மற்றும் நேட்டோ ஃபோர்ஸ்க்கும் வந்து தெரியும். இது எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஆப்கானிஸ்தானை யாராலையும் ஆள முடியாது அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான் கூட. ரொம்ப வருஷமா பிடிச்சி வச்சிருந்த சோவியத் யூனியன், அதாவது இப்போ இருக்கிற ரஷ்யா இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாக்கு பிடிக்க முடியல. அந்த நாட்டை பிடிச்சிட முடியும், ஆனால் அங்கே வந்து சர்வே ஆக முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால அங்கே வந்து சர்வே ஆகவே முடியாது. அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா ரொம்ப நாளாக வச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். அவங்களாலையும் அங்கே சர்வே பண்ண முடியல. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அங்கே இருந்தாங்க. பட் அவங்களாலும் சர்வே பண்ண முடியலன்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதை அவர் ஒரு பேசு பொருளாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு, அதை கொஞ்சம் பாருங்கன்னு பாகிஸ்தானுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு. சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தானை வந்து பில்ட் பண்ண நினைக்குது. இதுதான் இந்தியாவோட தன்மையா நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தான் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ண பார்க்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இது கிளியரா பாருங்க. ஆப்கானிஸ்தானுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியா டெவலப்மெண்ட் உதவி செஞ்சுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்துது. ஒரு ஸ்டாக் கான்டாஸ்ட். அது என்ன அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இங்க என்ன ஆப்கானிஸ்தான் நடக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, ஹெல்த், டெவலப்மெண்ட், டிப்ளமசி இதெல்லாமே வந்து இந்தியாவோட முக்கிய குறிக்கோளாக இருக்குது ஆப்கானிஸ்தானில். அதாவது மெடிக்கல் எய்டு பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான மக்களுக்கு எம்ஆர்ஐ மிஷினு, சிடி ஸ்கேன் மிஷின்ஸு, வேக்சினேஷனு, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆம்புலன்ஸ், நீ ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நியூஸில், 20 ஆம்புலன்ஸுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கேன்சர் மெடிசன்ஸு, இது போல் நிறைய உதவிகள் வந்து இந்தியா செய்யுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் போன்ற ஹாஸ்பிட்டலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. வாரில் வந்து லிம்ஸ் எழுந்தவங்களுக்கு
ஜெய்ப்பூர் ஃபுட்டை வந்து பொருத்தி உதவி செஞ்சுட்டு இருக்கு இந்தியா. அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக்காக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமீர் கான் முக்தாதி டெல்லியில் வந்தப்போ காபூலில் இருக்கும் டெக்னிக்கல் மிஷனை, அதாவது டெக்னிக்கல் மிஷனை நம்மளுடைய தூதரகம் தான் வச்சுக்கோங்களேன். பழைய தூதரகம் வந்து இப்போ வந்து ஒரு டெக்னிக்கல் மிஷன் மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான எம்பசியாக வந்து நாங்கள் மாற்றுறதுக்கு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இது தாலிபான் ரெஜிமுடன் நம்ம வந்து அதை நம்ம ரெகனைஸ் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் உறவை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கிறதுக்கான எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், அதாவது தாலிபானில் இந்தியா என்ன மாதிரியான உள்கட்டமைப்புலாம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பல ஆண்டுகளாக வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு மேஜர் ப்ராஜெக்டை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட்டை கட்டித்தர்றது, இது வந்து ஒரு பிளாக்குக்கு மட்டும், அதனோட இந்த ஆப்கானிஸ்தான் பார்லிமெண்ட்ல ஒரு பிளாக் மட்டும் ஏபி வாஜ்பாய் அவரோட பேரும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சல்மா டேம், இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டேம் ஒன்று கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜராஞ்ச் டெலாராம் ஹைவே அப்படின்னு கூடிய ஒரு ஹைவேவும் வந்து நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஜபார் போர்ட் வழியாக போகக்கூடியது, ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ரூட் அமைச்சு கொடுக்குற ஒரு ஹைவேவும் நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷட்டூட் டேம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் பாலாய்சார் ஃபோர்ட் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நியூ ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கையில் எடுத்திருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போக ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு மனிதாபன அடிப்படையில் நம்ம பண்ணக்கூடிய உதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு எர்த்குவேக் வரும்போது, இப்போ கூட ரீசெண்டாக எர்த்குவேக் வந்துச்சு, இந்த மாதிரி எர்த்குவேக் வரும்போது எமர்ஜென்சி ரிலீஃபை வந்து கொடுத்தது, அப்புறம் ஃபுட் எய்டு அனுப்புனது, அது கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஆப்கானிஸ்தான் ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து இந்தியாவில் படிக்க வைக்கிறது, இது மாதிரி உதவிகளை வந்து இந்தியா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் இது வரைக்கும் என்ன பண்றாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, முழுக்க அவங்க பண்றது டிஸ்ட்ரக்ஷன் மற்றும் கான்ட்ரடிக்ஷன் தான். அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட்க்கு நேர்மாறா வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு. ஏர் ஸ்ட்ரைக், என்ன ஏர் ஸ்ட்ரைக், டிடிபி தீவிரவாதிகள் மீது அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் மண்ணில் போய் வான் வழியாக தாக்குதல் நடத்துறது, ட்ரோன் வழியாக தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாவரனிட்டி வயலேஷன், அதாவது அவங்களுடைய இறையாண்மையை வந்து பாதிக்கிற விதமாக அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட பர்மிஷன் எல்லாமே போய் பல தாக்குதலை நடத்துறது. அப்புறம் ரெஃப்யூஜி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காஜ்வா முகமது ஆசிஃப் என்ன சொல்றாருன்னா, விருந்தோம்பல் வந்து போதும், இதுக்கு மேலே விருந்தோம்பல்னா அவர் சொல்றது என்னன்னா, அங்கேருந்து வரக்கூடிய ரெஃப்யூஜிஸ் வந்து பாகிஸ்தானை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு அதிகமானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரைசிஸை வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் என்னன்னா, டெப்த் கான்செப்டாக பார்க்கும்போது பாகிஸ்தான் பல வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்தாகவே அவங்க வந்து ஒரு கொள்கையாகவும் கடைபிடிச்சு வந்தாங்க. அதாவது ஆப்கானிஸ்தான்னா ஒரு அடியாள் மாதிரி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் தாலிபான் ட்ரோன் வந்தது பிறகு அதே தாலிபானை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்போ தங்கள் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டெரர் நடப்பதா வந்து புகார் வந்து பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்கு. நம்ம சில விஷயத்த மறந்துடவும் கூடாது. அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட ரொம்ப வந்து க்ளோஸாக இருந்து நிறைய விஷயங்களை அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பழைய ஃப்ளைட்டு, அதாவது ஒரு இந்தியன் ஏர் இந்தியா ஃப்ளைட் ஐசி 814 அப்படின்ற ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ண சம்பவத்தில் கந்தகாரில் அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு மௌலானா மசூதா சாரை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாரும் நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்தியாகிட்டேருந்து அப்போ இருக்கிற அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தாலிபானை யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த டெரரிஸ்ட்டை இந்தியாவிட்டேருந்து மீட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நிறைய மிகப்பெரிய டெரர் ஆக்டிவிட்டிலாம் வந்து இந்தியா மேலே நடத்தினாப்புல, இந்த பார்லிமெண்ட் அட்டாக் இதெல்லாமே அவங்க பண்ணது தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறந்துடவும் முடியாது. இந்தியா எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷன் ஃபிலாசபி அப்படின்ற மாதிரி தான் இந்தியா சொல்லப்படுது. அதாவது ஒரு பழைய நட்பினோட அடிப்படையில் உதவிகளை வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்தியா சொல்லுது. இது ஆன்ஷியன்ட் ஃபிலாசபியான இந்த உலகமே ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளிலும் நட்பாக தான் இருக்க விருப்பப்படுது. அது போக ஹியூமனிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம தான் முதல்ல வந்து உதவி பண்ணுவோம். நமக்கு ஆப்போசிட்டாக நின்ன டர்க்கிக்கு கூட அங்கே ஒரு நிலநடுக்கம் வரும்போது இந்தியா முதல்ல போய் உதவி பண்ணுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய மனப்பான்காவும் இருக்குது. ஆனால் டெரர் அண்ட் இந்தியாவை எப்படி வந்து தாக்கலாம், இந்தியாவை எப்படி அழிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பாகிஸ்தானோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ஆப்கானிஸ்தான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து உண்மையிலே நினைக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்போது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க, இந்தியா வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.